தமிழகத்தில் இதுவரை 28 பேர் புதிய வகை JN1 கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விடியா அரசின் சுகாதாரத்துறை எந்தவொரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தில் புதிய வகை கொரோனாவான JN1 என்ற வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. அதன்படி மாநிலத்தில் இதுவரை 300 பேருக்கு JN1 கொரோனா தொற்று அறிகுறிகள் தென்பட்டிருப்பதாகவும் அதில் 28 பேருக்கு உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. குறைந்து காணப்பட்ட கொரோனா தொற்று கடந்த 2-3 வாரங்களாக படிப்படியாக அதிகரித்துள்ளது என இந்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் ஒரே நாளில் 930 பேருக்கு கொரோனா பாதித்த நிலையில் இதுவரை சுமார் 6000க்கும் அதிகமானோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தொற்றை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களிடையே தமிழக சுகாதாரத்துறை விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் கொரோனா பரவலுக்கு ஏற்ப மாவட்டம் வாரியாக அனைத்து சுகாதார நிலையங்களிலும் தனி வார்டுகள் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.